பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளேயே நிறைய காரியங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் நிறைய நேரங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கிற போலாம் இந்த வசனம் எனக்கு ஆதரவாக காணப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்வு அடைகிறது, கஷ்டப்படுறது எல்லாமே நார்மலான ஒரு மனுஷனுடைய இயல்பு தான். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறைய டைம்ல நான் பைபிள் ரீட் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் இந்த வசனம் நான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன். எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நான் அன்னைக்கு சிக் லீவ் எடுத்துட்டு நான் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கிறேன். யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்பவுமே அந்த பிளேஸ் ரொம்ப காம் அண்ட் குவைட்டா இருக்குது. நான் மட்டும் தனியா பைபிள் எடுத்துட்டு உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வசனங்கள் வாசித்துட்டே வந்தப்போ இந்த வசனம் வருது. அதாவது லைக் இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு அப்போ ஞாபகமே இல்லை. ஆனால் நான் வாசித்துட்டு இருந்தப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு வாசித்தோன்னே எனக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நான் அப்படியே ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி நான் எந்திரிச்சு கிளம்பி ரூம்ல உட்காந்துருக்கிறேன். அப்படி நான் மறந்துட்டேன். என்னோட துக்கங்களையே நான் மறந்து போயிட்டேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில போறது நார்மலாவே இருக்கும். அப்படிதானே? நிறைய நேரங்கள்ல நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஏசப்பா எனக்காக இது செய்வீங்களா ஏசப்பா அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படிதானே? ஆனா நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆன்சர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம். சில நேரங்கள்ல ஆன்சர் ரொம்ப குயிக்கா இருக்கலாம். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அப்படிதானே? ஆனா நிறைய காத்திருக்கும் போது நமக்கு ரொம்ப நம்மளை அறியாமலே நமக்கு ரொம்ப சோகங்கள் நம்மளை ஆட்கொள்ளும். அப்படிதானே? அதுதானே நார்மலான ஒரு பர்சனுக்குள்ள லைஃப். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, லைக் என்னோட லைஃப்லேயே பார்த்தோன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு மிஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு குழந்தையே இல்லை 3 வருஷமா. எங்களுக்கு ஏஞ்சல் அக்கான்னு ஜாக் அண்ணாவோட ட்வின் பேபிஸ். அவங்க எங்க பக்கத்து வீடு. அப்படி இருந்தப்போ அவங்க சவுதியில. அந்த 2 குழந்தைங்களையும் நான் எனக்கு என் குழந்தை மாதிரியே நான் அவங்கள பார்க்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவேன். ஆனா அவங்க அம்மா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த குழந்தை 2 பேருமே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவாங்க அவங்க அம்மாவை. அப்போ எனக்குள்ளே தோணும், ஏசப்பா எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா அது என்னையே என் கூடவே